Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 4 geometry வடிவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் exercise 4.4ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. Find the value of x in the given figure. கொடுக்கப்பட்ட படத்தில் x டிகிரியின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x டிகிரி எது இது. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சொல்யூஷன் பார்க்கலாம். In the cyclic quadrilateral ABCD அதில் வந்து AD angle D வந்து 120 டிகிரி, angle D வந்து 120 டிகிரி. அப்போ angle B வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது வந்து 180 டிகிரி. ஸோ இது 120 டிகிரி ப்ளஸ்ஸு angle B ஈக்குவல் டு 180. அப்போ இது வந்து angle B ஈக்குவல் டு 180 மைனஸ் 120 60. ஸோ ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இது நமக்கு ஃபைன் பண்ணணும். இப்போ இது வந்து 120ன்னு 60ன்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து செங்குத்தாக இருக்குது. ஸோ இது 90 டிகிரி. ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரியும். ஸோ இதை தான் நம்ம ஃபைன் பண்ணலாமா, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிசிஏ ஈக்குவல் டு 90 டிகிரி, ஆங்கிள் ஆன் தி செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஸோ இங்கே நான் குட்டியாக வரைஞ்சிருக்க பாருங்கள், அந்த ஒரு ஆஃப் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துகிட்டு சர்க்கிளில் செமி சர்க்கிளில். ஸோ இது ஏ, இது என்னோட பி, இது சென்டர் பாயிண்ட் 0, இது சி. இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது, 90 டிகிரி இருக்குது, செங்குத்தாக இருக்குது. ஸோ 90 டிகிரின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ வேல்யூ வந்து ஆல்ரெடி நான் ஃபைன் பண்ணணும். இது வந்து 60ன்னு நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் எனக்கு தெரியாது, ஏ ஆங்கிள், அதான் ஃபைன் பண்ண வேண்டியது. 60 ப்ளஸ் 90 ஈக்குவல் டு 180. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 150 டிகிரி. ஸோ 180 மைனஸ் 150 30 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அதுதான் இதோட ஆன்சர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன, எக்ஸ் டிகிரி என்னன்னு தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் டிகிரி என்னங்கிறது நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அது வந்து 30 அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. In the given figure, AC is the diameter of the circle with center O. ADE equal to 30 degree, DAC equal to 35 degree and CAB equal to 40 degree. Find ACD, ACB, DAE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் AC. இங்கு ஆங்கிள் D ஈக்குவல் டு 30 டிகிரி, ஆங்கிள் A ஈக்குவல் டு 35 டிகிரி மற்றும் ஆங்கிள் A ஈக்குவல் டு 40 டிகிரி எனில் ACD, ACB, DAE காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ABCDE அப்படின்னு பேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு இது வந்து 35, இது 40ன்னு கொடுத்துட்டாங்க, இது 13 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் என்னென்னு ஃபைன் பண்ணணும். அவங்க கேட்டிருக்கிறதுக்கெலாம் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ACD இன் ட்ரையாங்கிள் ACD. ACD இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக பார்த்தோம்னா அதே மாதிரி தான். இது 35னா இது 90 டிகிரி. ஸோ இது ரெண்டு கிடைக்கும். சி வேல்யூ மட்டும் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ஆங்கிள் ஏ 35 டிகிரி, ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி. செமி சர்க்கிளில் வந்து பார்க்கும்போது 90 டிகிரி. ஸோ சி என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஆங்கிள் ஆன் த செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. அதுதான் சம் ஆஃப் த ஆங்கிள் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. A plus D plus C equal to 180 degree. இது A வந்து 35, இது 90, இது C equal to 180 degree. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 125 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் C equal to 180 டிகிரி. ஆங்கிள் C equal to 180 மைனஸ் 125 டிகிரி. ஸோ C equal to 55 டிகிரின்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ACB ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ACBயில் வந்து A வந்து 40 டிகிரி, ACB இது வந்து 40 டிகிரி, இது வந்து 90 டிகிரி ஆங்கிள். ஸோ இது வந்து நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ பி வந்து 90 டிகிரி, சி என்னன்னு ஃபைன் பண்ணோம். ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ அப்படின்னா இதை ரெண்டே மூணையும் ஆட் பண்ணலாமா? ஸோ ட்ரையாங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. 40 ப்ளஸ் 90 ப்ளஸ் சி equal to 180 degree. 130 degree plus angle C equal to 180 degree. Angle C equal to 180 minus 130. இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 50 degree. So angle C equal to 50 degree. Answer. Next angle DAE find பண்ண சொல்லியிருக்காங்க. Third subdivision. Angle D வந்து 120 degree. 120 degree எப்படி நம்ம சொல்கிறோம்,
இங்கே இது 90 டிகிரின்னு சொல்லி ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரையாங்கிள். அப்போ 90 + 30 120. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்கிள் ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரி. ஆல்ரெடி 35 அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அது எக்ஸ்னு வச்சுருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆங்கிள் டி, இது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதை ஆட் பண்ணுறோம், ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 155 டிகிரி ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 180. எக்ஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 155னா 25 டிகிரி. எக்ஸ் வந்து 25 டிகிரி. ஸோ டிஏஇ வந்து 25 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ். கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் தி கிவன் சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி இன் தி ஃபிகர். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வட்ட நாட்கரம் ஏபிசிடியின் அனைத்து கோணங்களையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிளில் ஒரு நாட்கரம் கொடுத்துருக்காங்க. அதில் ஆங்கிள் ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சிக்கு டி கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வேல்யூஸில் எக்ஸ்ஒயில் மிஸ் ஆகிருக்கு. அதை வச்சு நம்ம கரெக்டாக அது என்ன ஆங்கிள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா. ஸோ அதுபடி பார்த்தா டியு பியு ஒரு பேரு, ஏவு சியு ஒரு பேர். இந்த ரெண்டே ஆட் பண்ணால் அது 180க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டே ஆட் பண்ணால் அது 180க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா. In a cyclic quadrilateral ABCD, angle B plus angle D equal to 180 degree. அதாவது sum of the opposite angles a cyclic quadrilateral is 180 degree. ஸோ அதன்படி பார்த்தா பியோட வேல்யூஸ் என்ன, 6x minus 4 degree ப்ளஸ்ஸு டியோடது வந்து 7x plus 2 degree ஈக்குவல் டு 180 degree. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6 7 13x மைனஸு இது பண்ணால் மைனஸ் 2 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 13x ஈக்குவல் டு 180 ப்ளஸ்ஸு 2 டிகிரி, ரெண்டு ஆட் பண்ணால் 182 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 182 டிவைடட் பை 13. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 14 டிகிரி கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 14 டிகிரின்னு கிடச்சிச்சு. இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம இந்த பி வேல்யூவில் டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி ஆங்கிள் பியோட வேல்யூ என்ன, 6x மைனஸ் 4 டிகிரியா. 6 × 14 மைனஸ் 4 டிகிரி, ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 84 மைனஸ் 4 டிகிரினா 80. ஆங்கிள் பி வந்து 80 டிகிரின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டியில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7x ப்ளஸ் 2 டிகிரி, 7 எக்ஸ் வேல்யூ வந்து 14 ப்ளஸ்ஸு 2. ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 98 ப்ளஸ்ஸு 2னா 98 ப்ளஸ் 2 100. ஸோ ஆங்கிள் டி வந்து 100ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆங்கிள் பி டியு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏவு சியு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் சியு ஆங்கிள் ஏவு சி ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஆங்கிள் ஏ என்ன 2y ப்ளஸ் 4 டிகிரி ப்ளஸ்ஸு சி என்ன 4y மைனஸ் 4 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இஸ் 180 டிகிரி. அந்த இதை பேஸ் பண்ணி இதை ஆட் பண்ணுறோம். ஸோ 6y ஈக்குவல் டு 180 டிகிரி, ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணால் 6y ப்ளஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா. அப்போ y ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 6னா இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 30 டிகிரி கிடைக்கும். y ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கிடச்சிச்சு. இதை வேல்யூவை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆங்கிள் ஏ என்ன வேல்யூ 2y ப்ளஸ் 4 டிகிரி, ஒய்க்கு பதிலாக இது 30 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 60 ப்ளஸ் 4 64. ஆங்கிள் ஏ வந்து 64. சியில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 12 120, 120 மைனஸ் 4னா 116. ஸோ ஆங்கிள் சி வந்து 116. ஸோ ஆங்கிள் ஏ வந்து 64, ஆங்கிள் பி வந்து 8, ஆங்கிள் சி வந்து 116, ஆங்கிள் டி வந்து 100. ஸோ 4 ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சா. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா. கொஸ்டின் நம்பர் 4. இன் தி given figure ABCD is a cyclic quadrilateral where diagonals intersect at P such that angle B equal to 40 degree and angle A equal to 60 degree. Find CAD, second one BCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்ட நாட்கரம் ஏபிசிடியின் விட்டங்கள் வெட்டும் புள்ளி P, மேலும் DBC அதாவது B ஆங்கிள் தான் B ஈக்குவல் டு 40 டிகிரி மற்றும் BAC அதாவது ஆங்கிள் A ஈக்குவல் டு 60 டிகிரி எனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை சிஏடி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஒன் பிசிடி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா. இதுதான் உங்கள் கொடுத்துருக்க டயக்ராம். சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல், அதோட நேம் வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க.
அதோட டயக்னல்ஸ் வந்து பி பாயிண்ட்டை வந்து மீட் பண்ணி ஒன்று கட் பண்ணிக்குது. ஸோ இதில் வந்து 60 டிகிரி இது 40 டிகிரின்னு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன, சிஏடி வேல்யூ என்னன்னு தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஏடி அதுதான் இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் சிஏடி, we know that the angles in the same segment are equal. So we get CAD. எங்கே இருக்குது, CAD. இது வந்து இதில் வந்து ஆங்கிள் ஏ வந்து 40 டிகிரின்னு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு, அப்போ வந்து இது 40 டிகிரியாக தானே இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டு. இதுனா இதுக்கு ஆப்போசிட் இதுவா, ஸோ இதுவும் 40 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ சிபிடி ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ சிஏடி ஈக்குவல் டு 40 டிகிரி. இது 40னா இதுவும் 40யாக தான் இருக்கும். ஸோ இது 40ன்னு ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க, அப்போ இது 40யாக தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் கண்டிஷன் we are finding CAD also 40. ஸோ CAD ஈக்குவல் டு 40 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் BCD ஃபைண்ட் பண்ணணும், அதாவது ஆங்கிள் சி என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ BCD எங்கே இருக்குது, BCD இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதில் 40 டிகிரின்னு தெரியும், இது எனக்கு ஆஃப் சர்க்கிள். ஸோ இது எனக்கு 40 டிகிரின்னு தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நான் எடுக்கும்போது BAD ப்ளஸ் BCD, BAD ப்ளஸ்ஸு BCD, BAD அண்ட் BCD இது ரெண்டும் சேர்ந்தா 180 டிகிரி. இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆப்போசிட்ஸ் ஆங்கிளாக சப்ளிமெண்ட்ரி. அதுபடி பார்த்தா BAD வந்து 100 டிகிரி. ஸோ 60 + 40 100. ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிளும் கண்டிப்பாக 100ஆக தான் இருக்கும். ஸோ அதன்படி 100 டிகிரி ப்ளஸ்ஸு சி எனக்கு தெரியாது, அது 180ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 மைனஸ் 100னா ஆங்கிள் சி வந்து எனக்கு 18 கிடச்சிருது. ஸோ இது வந்து எனக்கு 18 கிடச்சிருது. ஸோ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது அதான், ஆங்கிள் சி தானே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க BCD. ஸோ BCD ஈக்குவல் டு 80 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 5. படத்தில் AB மற்றும் CD ஆனது ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் இரு இணையான நாண்கள். மேலும் AB ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், CD ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். OM பர்பண்டிகுலர் AB, OL பர்பண்டிகுலர் CD. இடைப்பட்ட தூரம் LM ஆனது 7 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். In the given figure, AB and CBD are the parallel chords of a circle with the center O, such that AB equal to 8 cm and CD equal to 6 cm. If OM perpendicular AB and OL perpendicular CD, distance between LM is 7 cm. Find the ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லைனு 8 சென்டிமீட்டர், இதோட 6 சென்டிமீட்டர், ரெண்டு கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது OB ஈக்குவல் டு OD. ஓ ரேடியஸ் இங்கிருந்து நம்ம ட்ரா பண்ணோம்னா OB, இப்படி ட்ரா பண்ணோன்னா OD. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எங்கே போய் டச் ஆனாலும் அது ரேடியஸ் தான். ஸோ OB ஈக்குவல் டு OD வந்து அது வந்து ரேடியஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போது இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துட்டோம்னா OMB, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா OB ஸ்கொயர் ஈக்குவல் டு OM ஸ்கொயர் ப்ளஸ் MB ஸ்கொயர். ஸோ அப்போ OB ஸ்கொயர் என்ன, R ஸ்கொயர். அப்போ OM ஸ்கொயர் வந்து 7 மைனஸ் எக்ஸ். OM எங்கே இருக்குது, OM 7. இங்கே இது வந்து ஃபுல்லாக தான் எனக்கு 7ன்னு தெரியும், அதில் வந்து இந்த வேல்யூ வந்து என்னன்னு தெரியாது. ஸோ 7 மைனஸ் எக்ஸு தி ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் MB வந்து 4. ஸோ 8 இது ஃபுல்லு. அப்போ 8 டிவைடட் பை 2 4. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4ன்னு எனக்கு தெரியும். ஸோ 4 ஸ்கொயர். ஸோ OLD, நெக்ஸ்ட்டு OLD அது எடுத்துக்கிறோம். ஸோ OD ஸ்கொயர்னா R ஸ்கொயர்டு, OLனா எக்ஸ் ஸ்கொயர்டு. OL இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 3 ஸ்கொயர்டுன்னு இருக்குது, ப்ளஸ்ஸு 3 ஸ்கொயர்டு. ஸோ இதோட வேல்யூ நான் அப்படியே ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறேன். இது R ஸ்கொயர்டு, இது R ஸ்கொயர்டா. அப்போது 7x ஸ்கொயர்டு 7 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர்டு. இது ஒரு வேல்யூவாகும். இந்த பக்கம் x³ ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு அதை நான் எழுதுகிறேன். ஸோ 4 ஸ்கொயர்னா 16, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன்.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்ட்னா 9, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 7 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16. இது பார்க்க எப்படி இருக்குது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதில் வந்து நான் வந்து இதை வந்து எழுதுகிறேன். ஸோ அதுபடி எழுதுனா இது ஏ, இது என்னோட பினா, அப்போ 7 ஸ்கொயர்ட் மைனஸ் 2 இன்ட்டு 7 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு பினா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 16. அப்போ இது என்ன ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு 9 இது கிடைக்குமா? ஸோ 7 ஸ்கொயர்னா 49 மைனஸு 7 இன்ட்டு 2 14x ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 9. ஸோ இங்கே இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். ஸோ 16 மைனஸ் 9 மைனஸ் 16 என்ன வரும்? 9 மைனஸ் 16 இது பண்ணால் மைனஸ் 7 கிடைக்கும். ஸோ 14 மைனஸ் 4 இதே 49 மைனஸ் 14x இது இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 49 minus 14x equal to minus 7. Minus 14x equal to minus 7 minus 49 minus 56. Minus minus cancel ஆயிரும். So 14x equal to 56. x equal to 56 divided by 14. இதே cancel பண்ணா 4. So x equal to 4 கிடைக்கும். x equal to 4ங்கிறது r squared equal to x squared plus 3 squared. r squared எனக்கு தெரியாது. So x squared வந்து 4 squared plus 3 squaredனா 16 plus 9 25. So r எடுத்தோம்னா root எடுத்தோம்னா 5. ஸோ ஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ரேடியஸ் என்ன? 5 சென்டிமீட்டர். ஸோ இதோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 6. The arch of a bridge has dimension as shown where the arch measure 2m at its highest point and its width is 6 centimeter. What is the radius of the circle that contains the arch? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். பாலத்தின் வளைவின் அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு வளைவின் அகலம் 6 மீட்டர் மற்றும் வளைவின் அதிக அளவு உயரம் 2 மீட்டர் எனில் வளைவை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதுதான் டயக்ராம். இதுதான் ஆர்ச்சு. அதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க, உயரம் அதுதான் இது. அப்புறம் அகலம் வந்து இந்த அகலம் வந்து 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து 6 மீட்டர்னு கொடுத்தாங்க. ஸோ ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஹைட்டு வந்து இதை 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆரம் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிடி ஈக்குவல் டு ஹைட்டு, சிடி வந்து ஹைட் வந்து 2 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஓஏ வந்து ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு ஓபி, அதாவது ரேடியஸ் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி ஈக்குவல் டு 6 மீட்டர். ஏபி வந்து மொத்தமாக 6 மீட்டர். அப்போ எனக்கு டிபி வேணுன்னா ஏபி டிவைடட் பை 2, 6 டிவைடட் பை 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓடி ஈக்குவல் டு ஓசி மைனஸ் ஓடி. ஸோ இதை நான் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துட்டேன்னா இங்கே நான் ஓன்னு வச்சுட்டேன்னா ஓசி மைனஸ் ஓடி ஈக்குவல் டு அப்போது 2 ஓசி மைனஸ் 2, அப்போ ஆர் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 2ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹாஃப் சர்க்கிளில் இங்கேருந்தே சொல்லியிருக்காங்களா, இதை நான் சென்டர் பாயிண்ட்டை நான் வந்து ஓடு நேம் கொடுக்குறேன். ஸோ இதிலிருந்து தான் எனக்கு ரேடியஸ் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா ஓஏ, ஓசி, ஓபி இது எல்லாமே வந்து நான் ரேடியஸ்ன்னு தான் சொல்கிறேன், அதாவது ஆறுன்னு தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுபடி பார்த்தா எனக்கு ஓடி வந்து எனக்கு வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ ஓடி வேல்யூ வேணும்னா ஓசி மைனஸ் த மொத்த சிடி தான் 2 மீட்டர்னு எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசி மைனஸ் ஓடி சாரி சிடி இதுதான் எனக்கு கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஓடி வந்து என்னன்னு கிடைக்கும். ஸோ அதான் போட்டிருக்கேன். ஸோ ஓசி எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே ஓசி என்ன ரேடியஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ 6 மைனஸு 2ன்னு நான் வந்து ஓடி வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ பித்தாகரஸ் தியரமில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டிபி ஸ்கொயர்டு. ஸோ இது வந்து எனக்கு ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓடி வந்து என்ன வேணும்? ஆர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு டிபி வந்து 3 ஸ்கொயர்டு. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டா, அப்போ ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். அதில் நான் எழுதுகிறேன். அது எழுதுனா ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் 2r இன்ட்டு 2 ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட்.
ஸோ ஆர் ஸ்கொயர்டு 2 into 2 4r ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 9. ஸோ ஆர் ஸ்கொயர்டு என்ன இருக்கா? ஸோ ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4r ஈக்குவல் டு ரெண்டு ஆட் பண்ணால் 13. ஸோ 4r ஈக்குவல் டு 13. r ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 4னா 3.25. ஸோ r ஈக்குவல் டு 3.25 mன்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃபோர்த்து டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணால் 3.25 கிடைக்கும். ஸோ ஆர் வந்து 3.25 mன்னு கிடச்சிருக்கு. ஸோ ரேடியஸ் என்ன? 3.25 m. இதுதான் இதோட சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 7. படத்தில் ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 120 டிகிரி ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மேலுள்ள புள்ளிகள் ஏ, பி மற்றும் சி எனில் ஆங்கிள் ஓஏசி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இன் ஃபிகர் angle ABC equal to 120 degree where ABC are points on the circle with center O. Find angle OAC என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்குற டயக்ராம். இதில் சென்டர் பாயிண்ட் வந்து O, இது வந்து AB. இது வந்து இதில் வந்து கீழே வந்து இந்த B பாயிண்ட் வந்து ஆங்கிள் B வந்து 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 120 டிகிரி. ஸோ இது 120னா ஆப்போசிட் ஆங்கிளும் 120யாக தான் இருக்கும். ஸோ ஹோல் சர்க்கிள் என்ன? 120யாக தான் இருக்கும். அதைப்படி 120ன்னு நான் எழுதுகிறேன். ஸோ இந்த மொத்தமும் என்னென்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் ஓ வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஓஏசி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓஏசி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஏ என்னென்னு நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ஏஓசி ஈக்குவல் டு 2ஏபிசி. ஸோ அப்படி பார்த்தா 2 into 120 டிகிரியா? அவங்க 120 தான் கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி டு 240. ஸோ அவுட் சைட் ஆங்கிள் என்ன? 240 டிகிரி. ஸோ ஏஓசி ஈக்குவல் டு 240 டிகிரி. ஸோ மொத்த ஒரு சர்க்கிள் நம்ம என்ன 360 மெஷர் பண்ணுவோம். ஏஓசி ஈக்குவல் டு 360 மைனஸ் 240னா 120. அப்போ இன்னர் ஆங்கிள் என்ன? 120. அப்படியே கால்குலேட் ஆப்போசிட் வச்சும் நம்ம எழுதுகிறோம். ஸோ 120 டிகிரி. ஸோ ட்ரையாங்கிள் ஏஓசினா ஆங்கிள் ஏ, ஆங்கிள் சி, ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏ எக்ஸு, ஆங்கிள் சி எக்ஸு, இது வந்து 120ன்னு எனக்கு தெரியும். ஸோ 180 டிகிரி. 2x ஈக்குவல் டு 180 மைனஸ் 120, 2x ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ x ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 2னா 30 டிகிரி. ஸோ x ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ ஓஏசி ஆங்கிள் ஏ வந்து எனக்கு 30 டிகிரின்னு கிடச்சிருச்சு. அதுதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஏசி ஆங்கிள் ஏ வந்து எனக்கு 30 டிகிரின்னு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? Question number 8. A school wants to conduct tree plantation program. For this, a teacher allotted a circle of radius 6 meter ground to 9th standard students for planting samplings. 4 students plant trees at the point A, B, C and D as shown in a figure. Here AB equal to 8 meter and CD equal to 10 meter and AB perpendicular CD. If another student places a flower pot at the point P, the intersection of AB and CD, then find the distance from the center to P ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பள்ளியில் மரம் நடும் விழா நிகழ்ச்சி நடக்கிறது. இதற்காக ஆசிரியர் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மரக்கன்று நடுவதற்காக 6 மீட்டர் ஆரமுள்ள மைதானத்தை ஒதுக்குகின்றார். 4 மாணவர்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு சி மற்றும் டி என்ற புள்ளிகளில் மரக்கன்று நடுகின்றன. இங்கு ஏபி 8 மீட்டர், சிடி 10 மீட்டர், ஏபி பர்பண்டிகுலர் சிடி, அதாவது ஏபி செங்குத்து சிடி. மற்றொரு மாணவர் ஏபி மற்றும் சிடி வெட்டு புள்ளியான பியில் பூந்தொட்டியை வைக்கின்றார் எனில் மையத்திலிருந்து பிக்கு உள்ள தூரம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம். இதுதான் வந்து பாயிண்ட் பி, இதுதான் சென்டர் பாயிண்ட் ஓ. இது ஏபிசிடி. இங்கெல்லாம் வந்து பிளான்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஏபியு சிஇயு சிடியு வந்து செங்குத்தாக இருக்குது. இது வந்து சென்டர் பாயிண்ட் புள்ளி வெட்டும் புள்ளியில் வந்து பியில் வந்து பூந்தொட்டியே வைக்கிறாங்க. மையத்திலிருந்து உள்ள தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சென்டர்லேருந்து இதுக்குரிய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து சிடி வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு சிடி வந்து 10 சென்டிமீட்டர், சிடி வந்து மொத்தமாக 10 சென்டிமீட்டர் அப்படின்னா எனக்கு இடி என்னன்னு எனக்கு தெரியணும். ஸோ நான் வந்து இடி என்னன்னு தெரியும். அப்போ இடினா சிடி டிவைடட் பை 2னா 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ நான் வந்து இது பிளாக்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். புக்கில் கொடுத்துருக்க டயக்ராம் இந்த ப்ளூலேயும் ரெட்லேயும் மார்க் பண்ணியிருக்கிறது நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இது மொத்த டிஸ்டன்ஸ் 8ன்னு சொல்லியிருக்கேன், இது மொத்தம் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதுக்கு வந்து ஈன்னு பேர் வைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே டச் ஆகிற எஃப்னும் இங்கேருந்து இங்கே டச் ஆகிற ஈன்னு பேர் வைக்கிறேன். ஸோ இது பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து டச் ஆனாலும் 6 இதான் ரேடியஸ். ஸோ இது எனக்கு தெரியாது. இது மொத்தம் 10னா இந்த வேல்யூலேருந்து இதை டிவைட் பண்ண எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குமா? அப்போ இது எனக்கு 5. அதே மாதிரி தான் இங்கேருந்து இங்கே டச் ஆகிற இடம், இங்கேருந்து இங்கே டச் ஆகிற இடம் நான் 6ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது மொத்தம் 8னா இதில் பாதி வந்து 4. அப்போ இது எனக்கு 4ன்னு கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இதுவும் கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு நான் இதோட என்ன டிஸ்டன்ஸுன்னு நான் கண்டுபிடிச்சிடலாமா? நெக்ஸ்ட்டு அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சிடி ஈக்குவல் டு 10 மீட்டர், இடினா சிடி டிவைடட் பை 2 10 டிவைடட் பை 2 ஃபைன் கிடைக்குது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் அப்படியே வரைஞ்சிருக்க பாருங்கள். நம்ம எது கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த ட்ரையாங்கிள். ஸோ இது எனக்கு 5ன்னு கிடச்சிருச்சு. இது வந்து ரேடியஸ் வந்து 6ன்னு கிடச்சிருச்சு. இது எனக்கு என்னன்னு தெரியாது. நம்ம இதை தான் இந்த இதில் நாம் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஏபி ஈக்குவல் டு 8 மீட்டர் அப்படின்னா ஏஎஃப் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை 2னா 8 டிவைடட் பை 2 4 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஏஎஃப் ஈக்குவல் டு 4 மீட்டர். டு ஃபைண்ட் ஓஇ என்னென்னு ஃபைண்ட் பண்ணுறோம். இன் ட்ரையாங்கிள் ஏஓஇஏனா பை பித்தாகரஸ் தேரில் ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர் 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஇ ஸ்கொயர். ஸோ 36 மைனஸ் 25 11. ஸோ ஸ்கொயர் எனக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு ஓஇ தான் வேணும். ஓ ஈக்குவல் டு √11 எழுதிக்கிறேன். ஸோ இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இது ஓஎஃப் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏஎஃப்ஓவில் ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎஃப் ஸ்கொயர். ஸோ இது 6 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது ஓஎஃப் ஸ்கொயர் தெரியாது. ஸோ 36 மைனஸ் 16 ஈக்குவல் டு ஓஎஃப் ஸ்கொயர். ஸோ அதை இது பண்ணால் 20. ஸோ ஓஎஃப் ஸ்கொயர். இப்போ ஓஎஃப் ஈக்குவல் டு √20 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூ நான் அப்படியே வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? இந்த ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நான் ஃபைண்ட் பண்ண போகிறது என்ன? PEO. PEO தான் கண்டுபிடிக்கும். இன் ட்ரையாங்கிள் PEO OP ஸ்கொயர் ஈக்குவல் டு PE ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர். இது நான் வந்து √20ன்னு கண்டுபிடிச்சிட்டு இது √11 நான் ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருந்தேன். அந்த வேல்யூஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ எனக்கு கண்டுபிடிக்க வந்து POக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு தானே. ஸோ OP ஸ்கொயர் ஈக்குவல் டு PE ஸ்கொயர் ப்ளஸ் EO ஸ்கொயர். ஸோ OP ஸ்கொயர் ஈக்குவல் டு √20 ஸ்கொயர் √11 ஸ்கொயர். ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ 20 11 31. ஸோ OP ஈக்குவல் டு √31. ஸோ √31க்கு நம்ம எப்படி வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம்? 31. இப்போது இப்போ எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 31 கிடைக்கும், இல்லாட்டி அதுக்கு க்ளோஸரான வேல்யூ கிடைக்கும்னு 31 கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ 5 × 5 25 கிடைக்குமா? இப்போ ரிமைனிங் 6ன்னு எனக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ண 2 × 5 10. ஸோ 10 இங்கே போட்டுட்டு 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வேல்யூ கிடைக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு இறக்கிறதுக்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ பாயிண்ட் ஆட் பண்ணி 2 0 ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 5னா ஆட் பண்ணுறேன் 25 கிடைக்கும். ஸோ 10. ஸோ 125. ஸோ 105 × 5 வந்து 525 கிடைக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ண எனக்கு என்ன வருது? 75 வருது. ஸோ 75 அகெயின் ஆல்ரெடி 1 0 ஆட் பண்ணி பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ 2 0 ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 55 × 2 110. ஸோ 60. 6 போட்டோம்னா எனக்கு இதே மல்டிப்ளை பண்ண இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ கிடைக்குமா? ஸோ அது எழுதியிருக்கேன். ஸோ 5.56ன்னு கிடைக்குது. இது 5 வந்து எபோவாக இருக்குது. ஸோ 5.6ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஓபி வந்து 5.6 மீட்டர். ஸோ 31 ரூட் எடுத்தால் 5.6 மீட்டர் எனக்கு கிடைக்கும். ஸோ ஓபி வேல்யூ என்ன? 5.6 மீட்டர். இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 9. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் POQ ஈக்குவல் டு 100 டிகிரி மற்றும் PQR ஈக்குவல் டு 30 டிகிரி எனில் RPO காண்கன்னு சொல்லியிருக்காங்க. In the given figure POQ ஈக்குவல் டு 100 டிகிரி and PQR ஈக்குவல் டு 30 டிகிரி, then find RPO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PQR. ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து O,
இது இங்கே இது வந்து எனக்கு இது மட்டும் 30 டிகிரி, இது மட்டும் 100 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ, ஆர்பிக்யூ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ பிஆர்க்யூ ஈக்குவல் டு ஆஃப் ஈக்குவல் டு பிஓக்யூ, பிஓக்யூவோட ஆஃப்னு சொல்லியிருக்கான். ஸோ இது என்ன 100 டிகிரின்னு இருக்குது. ஸோ 100 இது கேன்சல் பண்ண எனக்கு கிடைக்கும் 50 டிகிரி. ஸோ பிஆர்க்யூ ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, எனக்கு 50 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது எனக்கு ஆறு வந்து 15 எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 3 ஆங்கிளே ஆட் பண்ணால் 180 டிகிரியா. ஸோ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 50 டிகிரி ப்ளஸ்ஸு பி வந்து எனக்கு தெரியாது, இன்னொன்று வந்து 13 அவங்க கொடுத்துருந்தாங்க, ஈக்குவல் டு 180 டிகிரி. பி ஈக்குவல் டு 180 மைனஸ் 80 100. பி ஆங்கிள் பி வந்து 100 எனக்கு கிடச்சிச்சு. இன் ட்ரையாங்கிள் பிஓக்யூ, பிஓக்யூ ஈக்குவல் டு 180 டிகிரி. இது வந்து பி வந்து எனக்கு எக்ஸ் தெரியாது, ஓ வந்து 100, இங்கே ஓ வந்து 100ன்னு இருக்குது. ஸோ 100 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 100 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 180, 2x ஈக்குவல் டு 180 மைனஸ் 100 80, எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிபிகேஷன் இதுக்கு டிவிஷனாக மாறி 80 டிவைடட் பை 2 40, எக்ஸ் ஈக்குவல் டு 40ன்னு கிடச்சிச்சு. ஸோ ஆர்பிஓ ஈக்குவல் டு ஆர்பிக்யூ மைனஸ் ஓபிக்யூ, 100 மைனஸ் 40 60. ஸோ ஆர்பிஓ வந்து 60 டிகிரி அப்படின்னு எனக்கு கிடச்சிச்சு. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? எக்ஸசைஸ் 4.4ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் ஒன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதோட ஃபைனல். தேர்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஃபோர்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இது அதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் டயக்ராம் இது, சொல்யூஷன் இது. The final answer. Next question number 7. அதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இது அதோட ஃபைனல் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9, அதுக்கான சொல்யூஷன் இது. இது அதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.